ஹாட் பாக்ஸ் கொடுத்தார்கள். வீடு வீடாக ஹாட் பாக்ஸ் கொடுத்தார்கள். ஒவ்வொருக்கும் 1 லட்சம் குடும்பங்கள், இந்த அண்ணா நகரில் 2 பக்கம் 1 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். 1 லட்சம் பேர் அண்ணா நகரில் கொடுத்தார். இந்த அரிசி கொடுத்ததும் அப்படி தான், ஹாட் பாக்ஸ் கொடுத்ததும் அப்படி தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை கொடுத்தார், நம்மளுக்கு தண்ணி கொடுத்தார். தண்ணி எப்படி கொடுத்தாரு? 2 லாரி தண்ணி, 1,60,000 லிட்டர். கிட்டத்தட்ட 3 மாதமாக வறட்சி ஏற்பட்ட போது அனைத்து வீடுகளுக்கும் தண்ணி கொடுத்துட்டு சின்ன லாரி பெரிய லாரியில் வச்சு நம்ம கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் தான் நம்முடைய மோகன் அவர்கள். அந்த நேரத்தில் நம்ம கழக தோழர்கள் அவர் எடுக்கின்ற பணிகள், அவர் செய்கின்ற உதவிகள் அனைத்துக்குமே அவருக்கு அத்தனை பேரும் நம்முடைய கழகத்தோழர் ஒவ்வொரு வார்டுகளிலும் உழைப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவங்க பொருளாற்று வந்து நாங்கள் யார் என்று கொடுக்குறது? அதுக்காக உங்களை இந்த இவ்வளோ பேரில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ கூட இட்லி கொண்டார். அந்த இட்லி கொண்டா நல்ல தரமுள்ள இட்லி கொண்டா எல்லாருக்கும் 1 லட்சம் பேருக்கு அந்த இட்லி கொண்டா கொடுத்தார். ஆக இப்படிப்பட்ட உதவிகளை செய்து வந்தது மட்டுமல்லாமல் அவருடைய உதவி கல்வியில் அதிகபட்சமாக எல்லோருக்கும் ஃபீஸ் கொடுக்குறது, சீட்டு வாங்கி பண்ணிட்டு வர்றாரு. அதே போல் பள்ளிகளுக்கு இப்போ கூட அவருடைய நிதி ஒதுக்கி நிறைய பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து நிதியை கட்டி கொடுத்து சி பிளாக்கு மற்ற போல இடத்துலலாம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்குறோம். அவருடைய நிதியை வந்து இல்லாமல் தன்னுடைய மருமகள் மூலமாக பள்ளியில் ஒரு 40 பள்ளியை தட்டி எடுத்து அந்த பள்ளிகளுக்கு சின்ன வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் அவரால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம வந்து இந்த உதவிகள் இல்லாமல் அஞ்சுகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவர் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவார். இருக்குன்னா அவர் வாழ்கிற இடம் அந்த பக்கம், அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவார். அதனால என்ன போச்சுன்னா அவருடைய சொந்த பணத்தில் போட்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட்டார். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு இடம் இல்லை, கேட்டால் எனக்கே கட்டி தர்றாரு. ஏன்னா என் பக்கம் இடம் இல்லை. அதனால் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை 4 கோடியில் கட்டி தர்றாரு. ஒரு கோவிலுக்கு வந்து 10-15 கோடி போட்டு அந்த ஈஸ்வரர் கோயிலை வச்சுட்டு கட்டி கொடுக்குறாரு. இதை மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே செய்தாலும் சரி அது திமுகவுக்கு தான். அந்த திமுகவை நினச்சி பார்த்தாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும். நீங்கள் இல்லாதையே ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் தேர்தலில் வந்து பிரச்சாரமே பண்ணக்கூடாது, ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடணும். அந்த மாதிரி மக்களை நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் புருக்லைன் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர முடியல. அவர் பேசுகிற மாதிரி வீரப்ப பேசுகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு பேசுகிறார். எம்ஜிஆர் ஓட்டு கேட்காது. அன்பார்ந்த என் ரத்தமே பெரியவர்களே தாய்மார்களே, எம்ஜிஆர் பேசுகிறாராம். எப்படி பாருங்க, அவர் வாய் திறக்க முடியாது, ஒன்று மூச்சு பேச்சு நேரம் கிடைக்கிறாரு. அவர் எத்தனை நீங்கள் பேசுகிற மாதிரி போட்டு அந்த ஓட்டெல்லாம் இந்த ஏமாந்த மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கி ஒரு பீரியட் ஆட்சி நடத்திட்டாங்க. அந்த மாதிரி இங்கே எம்எல்ஏ பேரை சொல்லி வந்தாலும் வரனாலும் இங்கே வேலை செய்ய நாம் தயாராக காத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பேராசிரியரோட இதே இடத்துல தான் இறங்கிட்டார். ஓட்டுக்கு வந்து கேட்கும்போது இந்த இடத்துல தான் இறங்கினார். 2 பேர் இருக்குது. ஆனால் இந்த 2 பேரை பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ மணி ஆயிடுச்சா, 1 மணி ஆயிடுச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு 2 தருவேண்ணே அப்படின்னு. நீ போய் கேளியா, நீ போய் கேட்டால் போட்டுருவாங்க, நீ தானே அந்த ஏரியாவில் இறப்போயா அப்படின்ட்டு காலையில் போயிட்டார். அது மாதிரி மோகனர் வராத இடம் இருந்தாலும் கூட நம்ம போய் ஓட்டு காட்டி நம்ம அந்த ஓட்டை வாங்கி மோகனை கொடுக்கணும். அதை கொஞ்சம் எல்லாரும் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு வேலை செய்யணும், தயாராக இருக்கும். எந்த வகையில் நாம் சோட போனவர்கள் ஒரு ஆட்சி வந்ததுன்னா 1008 திட்டங்களை சொல்ல முடியும் நம்மளால். இப்போ இங்கே தம்பி பேச வந்துடுறாரு. நம்ம வந்து டைம் இருந்தால் ஒரு 12 வரைக்கும் பேசுவாங்கன்னா அவர் 1 மணி வரைக்கும் பேசுவார். அந்த அளவுக்கு வந்து திட்டங்கள் இருக்குது, செயல்படுத்தியிருக்கிறோம், மக்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவையெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்?